लोके भक्तिर्भवति उपदेशामृतम पदम 10 தானங்க மாதாஜி? हरे कृष्णा माता। हरे कृष्णा माताजी, प्रणाम माताजी। 10 कर्मी प्रिय परिदो हरे प्रिय दया व्यक्तिम युज्ञानिनस तेप्यो ज्ञान विमुक्त भक्ति परम प्रेमैक निष्ठास्त तेप्यस्ता पशुपाल पंकज त्रिशसाप्यो अभिसारतीका प्रेष्ठा तत्वत इयम तदीय सरसिदाम्नाश्रये कक्री। யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு நம்ம எங்க இருந்து விட்டோமோ அங்கிருந்து படிங்க. மொழிபெயர்ப்பு படிங்க ஃபர்ஸ்ட். हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी, प्रणाम माताजी। பாஞ்சாலி மாதாஜி நீங்க தான் படிங்க. மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு அடுத்து எங்க இருந்து விட்டோமோ படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த பிரபுபாத் கி ஜெய். கர்மிகளை காட்டிலும் வாழ்வின் உயர்ந்த நோக்கத்தை பற்றிய ஞானத்தில் முன்னேறியவர் முழுமுதற் கடவுள் ஹரியின் அருளை பெற்றவர் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. அறிவில் சிறந்த இத்தகு ஞானிகள் பலருள் தனது ஞானத்தினால் முக்தியடைந்த ஒருவர் பக்தி தொண்டனை ஏற்கலாம். அவர் மற்றவர்களை விட உயர்ந்தவர். இருப்பினும் அவரை விட தூய கிருஷ்ண பிரேமையை உண்மையாக அடைந்தவர் உயர்ந்தவர். அத்தகு முன்னேறிய பக்தர்கள் அனைவரிலும் கோபியர்கள் உயர்ந்தவர்கள். ஏனசுக்களை பரிபாலிக்கும் தெய்வீக சிறுவனாகிய ஸ்ரீ கிருஷ்ணரையே எப்போதும் முழுமையாக சார்ந்துள்ளனர். கோபியர்களில் ஸ்ரீமதி ராதாராணியே கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவள். அவளைப் போலவே அவளது குண்டமும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானதாகும். அவ்வாறு இருக்கையில் அஷ்டகாலிய லீலா ஒவ்வொரு நாளும் 8 பகுதிகளாக நிகழும் நித்திய லீலை புரியும் தெய்வீக காதலர்களான ஸ்ரீ ராதா கோவிந்தருக்கு அப்ராகிருத பாவ எனப்படும் பரவச பக்தி உணர்ச்சிகள் நிரம்பிய ஆன்மீக உடலில் அன்பு தொண்டு புரியாமலும் ராதா குண்டத்தில் வசிக்காமலும் எவரேனும் இருக்க இயலுமோ? ராதா குண்டத்தின் கரையில் பக்தி தொண்டு புரிபவர்களே இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள். ஹரி ஹரி கிருஷ்ணா. எங்க இருந்து ஆரம்பிக்கணும் தெரியல மாதாஜி. நாம எங்க முடிச்சோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஜட 89வது பேஜ் பாரு. மற்ற ஆத்ம தத்துவத்தை அறிவது. அதிலிருந்து நானே படிக்கட்டும்? படிங்க. எனவே ஆத்ம தத்துவத்தை அறிவதில் ஒருவன் ஆவலுடன் இருக்க வேண்டும். ஆத்மாவும் உடலும் ஒன்றல்ல என்பதை அறிய செய்யும் ஆத்ம தத்துவ தளத்திற்கு வராதவரை அவன் அறியாமையின் தளத்திலேயே இருக்கிறான். புலன்களை திருப்திப்படுத்துவதிலேயே நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுள் யாரேனும் ஒருவர் ஞானத்தின் தளத்தை அறிந்து வாழ்வின் இத்தகைய நபர் ஞானி என்று அழைக்கப்படுகிறார். பல நோக்கு செயல்கள் தன்னை பௌதீக வாழ்வில் சிறைப்படுத்தி உடல் விட்டு உடல் மாறுவதற்கு வழிவகுக்கும் என்பதை ஞானி அறிந்துள்ளார். ஷரீர பந்த உடலுடன் பந்தப்படுத்துதல் என்னும் சொற்களால் ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.5.5 சுட்டி காட்டப்பட்டுள்ளபடி ஒருவனிடம் புலனின்பத்திற்கான எண்ணம் இருக்கும் வரை அவனது மனம் கர்மத்தில் பல நோக்கு செயல்களில் மூழ்கி இருக்கும். இது அதுக்கு மாற வழிவகுக்கிறது. இவ்வாறாக ஞானியானவன் குறைந்தபட்சம் புலனின்பத்தின் குருட்டுத்தனமான செயல்களிலிருந்து விலகி இருப்பதால் கர்மியை விட மேலானவனாக கருதப்படுகிறான். இது முழுமுதற் கடவுளின் தீர்ப்பாகும். எனினும் கர்மிகளின் அறியாமையிலிருந்து ஞானி விடுபட்டுள்ளான் என்ற போதிலும் அவன் பக்தி தொண்டின் தளத்தினை அடையும் வரை அவனும் அறியாமையின் அவித்யா என இருப்பதாகவே கருதப்படுகிறான். ஒருவனை ஞானியாக அறிவில் சிறந்தவனாக பற்றிய தகவல் அவனிடம் இல்லை என்பதால் பரமபுருஷ பகவானின் தாமரை திருவடிகளுக்கான நேரடி வழிபாட்டினை அவன் புறக்கணிக்கிறான். எனவே அவனது அறிவு தூய்மையற்றதாக கருதப்படுகிறது. ஞானி எப்போது பக்தி தொண்டை ஏற்கிறானோ அப்போது அவன் உடனடியாக சாதாரண ஞானியை விட உயர்ந்தவனாகிறான்.
இத்தகு உயர்ந்த மனிதன் ஞான விமுக்த பக்தி பரம என்று விவரிக்கப்பட்டுள்ளான். ஞானி எவ்வாறு பக்தி தொண்டை ஏற்கிறான் என்பதை கிருஷ்ணர் பகவத் கீதை பின்வருமாறு விளக்குகிறார். படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க படிங்க, அந்த ஒரு பேராகிராஃப் படிச்சு. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லப. பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். உண்மையில் கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளில் சரணடையும் போதுதான் அவன் ஞானியாகிறான். ஆயினும் அத்தகு மகாத்மா மிகவும் அரிதானவன். சாதன பக்தியேற்றவர் மிக உயர்ந்த பக்தர்களாய நாரதர், சனகர், சனாதனர் முதலியோரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இயல்பான பகவத் பிரேமையின் தளத்தை படிப்படியாக அடையலாம். அப்போது அவரை பரமபுருஷ பகவான் உயர்ந்தவராக அங்கீகரிக்கின்றார். பகவத் நிச்சயமாக உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளனர். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இங்க அடுத்தது வேற டாபிக் வருது. சோ இங்க டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த ஸ்லோகால வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஹையரார்கி தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? இவங்களை விட இவங்க பரவாயில்ல, கர்மி விட ஞானி பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஞானி விட பக்தன் பரவாயில்ல, அதான் இந்த ஸ்லோகா இல்லைங்களா? சோ ஞானிங்கிற வந்து யாரு? யூஸ்வலா அவங்கள என்ன புரிஞ்சு வச்சிருப்பாங்க சொல்லுங்க. ஞானி என்ன புரிஞ்சு சரணடைந்தவர்கள் ஞானி. மாதாஜி, கிருஷ்ணரை பத்தி அவர ஞானி வந்து கிருஷ்ணட்டு சரணடைவது பிரம்மஜோதி அடையிறது தான் அவங்களோட குறிக்கோள். நிறைய நான் வந்து இந்த உடல் அல்ல, பேசிக்கா கேக்குறேன். ஞானி என்ன புரிஞ்சிருப்பாங்கன்னா, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, தன்னுணர்வு பெற்று இதெல்லாம் பண்ணனா நான் மாயால சிக்கிடுவேன், அதனால இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி அவங்க வந்து தனியா உட்கார்ந்து தவம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஞானி வந்து அவங்க வந்து ஒன்னா அஷ்டாங்க யோகம் பண்ணுவாங்க, இல்லைன்னா புத்தகங்களை படிக்கிறதுல ஈடுபட்டு இருப்பாங்க. உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சோ தேவையில்லாத விஷயத்துல அவங்க ஈடுபட மாட்டாங்க இல்லைங்களா? இப்ப நம்மள மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுல அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? பகவத்கீதையில கூட வரும் இல்லையா, சமலோஷ்ட காஞ்சன, அதாவது அவங்களுக்கு தங்கமும் கல்லும் ஒண்ணுதான் ஞானிக்கு. எஸ், ஏன்னா அதனால வரக்கூடிய பலன் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. தங்கம் பாத்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு எத்தனையோ கிலோ வித்துருக்காமா. இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, நேத்து அக்ஷய திருதி ஆகிட்டு எத்தனையோ கிலோ வித்துருக்கு அப்படின்னாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான், ஏன்னா அவங்களால அதுல வரக்கூடிய பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. சோ அந்த ஞானி வந்து கிருஷ்ணா கொஞ்சம் பிடிக்கும். சோ பல்நோக்கு செயல் வந்து எனக்கு இந்த உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஞானி வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆனா கர்மி என்ன பண்ணுவான், ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறிட்டு இருப்பான். இது வந்து யார் சொல்றாங்கன்னா பாகவத்தில் சொல்லி இருக்கு. அதனாலதான் கர்மியை விட ஞானி மேலானவன். ஓகேங்களா? எதனால கர்மியை விட ஞானி மேலானவன்? தான் ஆத்மாங்க தெரிஞ்சிருக்கு, ஞானிக்கு தெரியுது மாதாஜி. அதனால அவன் கர்ம அந்த பந்தப்படுத்துற செயல் இருந்து அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் விடுபட்டு இருக்கிறான். அதனால கர்மியை விட ஞானி சிறந்தவன். ஓகேங்களா? சோ இது வந்து கர்மிகள் அறியாமைந்து ஆனாலும் ஞானியுமே அறியாமையில தான் இருக்கான். என்னன்னா அவன் பகவானை பத்தி புரிஞ்சுக்கலன்னா அவன் அறியாமையில இருக்கான். பகுனாம் ஜன்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியந்தே வாசுதேவ சர்வமிதி இந்த ஞானியுமே பல ஆண்டுகள் தவம் பண்ணி கிருஷ்ணாதான் எல்லா காரணத்துக்கும் காரணம்னு புரிஞ்சு பகவான்கிட்ட சரண்டர் ஆகிறான்னா அந்த ஞானிதான் மகாத்மா ஆகிறான், பக்தன் ஆகிறான். அப்படிப்பட்ட மகாத்மா வந்து சுதுர்லப அப்படிங்கிறார் பகவான் சொல்றார். அந்த ஞானியிலும் தங்கிட்ட சரணடைறவங்க ரொம்ப கம்மி தான் அப்படின்னு கிருஷ்ணாவே சொல்றாரு.
அப்படி சரணடையும் ஞானி தனக்கு பிடிக்குங்கிறாரு. தன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு தனக்கு பக்தி தொண்டு பண்றவனு தான் தனக்கு பிடிக்கும். 6ஆம் அத்தியாயத்துல கடைசியில சொல்றாரு இல்லைங்களா? யோகினாம் அபி சர்வே அந்தராத்மன ஸ்ரத்தாவான் சமயயுக்த தமோமதக. யோகிகள்ல யார் ஒருத்தன் என்னைய நினைச்சுக்கிட்டே இருக்கானோ, எனக்கு அன்பு தொண்டு புரிறானோ, அவன் எனக்கு பிரியமானவன் சொல்றாரு. இப்ப இந்த டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? யோகிக்கும் ஞானிக்கும் கர்மிக்கு பக்தனுக்கு புரியுதா? முடிக்கிறீங்க பாஞ்சாலி மாதாஜி? புரியலையா? இல்ல அதான் பாக்குறேன். புரியுது புரியுது மாதாஜி. ஞானி வந்துட்டு என்ன அறிவா, ஞானி நல்ல எவ்வளவு அறிவா இருந்தாலும் ஞானம் இருந்தாலும் அவனுக்கு பக்தி தொண்டு செஞ்சாதான், பக்தி தொண்டு செய்தாதான் அவன் இதாகும். எஸ், இன்னொரு வாட்டி தெளிவா சொல்றேன், எல்லாருமே கேட்டுக்கோங்க. 3 பேர் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. கர்மி, ஞானி, பக்தன். 3 பேர். அதுல கர்மி வந்து அவன் தன்னோட உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் இந்த பௌதிக உலகத்தை என்ஜாய் பண்றதுலயே அவன் செலவிடுறான். அதனால அவன் என்ன பண்றான்? திரும்பி திரும்பி பிறவி எடுக்கிறான். சரிங்களா? இது வந்து கர்மி. கிளியரா இருக்கா? அடுத்தது ஞானி. ஞானி என்ன பண்றாருன்னா, இந்த பௌதிக உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு இங்க தான் இந்த உடலே கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறாரு. படிச்சு புரிஞ்சுக்கிட்டாரு. சோ அவரு வந்து இந்த பந்தப்படுத்துற அந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கு போனா திரும்பி திரும்பி இங்க பிறக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவர் வந்து ஞான யோகம் பண்றாரு. சோ பகவானோட ஞானம் மூலமா கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த ஞானி பகவான்கிட்ட போயிருவாரான்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தர் கிருஷ்ணா தான் எல்லாமே தெரிஞ்சு சரண்டர் ஆகுறாங்களோ அந்த ஞானி தான் கிருஷ்ணாட்ட போக முடியும். இல்லைன்னா மேக்சிமம் பிரம்மஜோதி வரை போயிட்டு திரும்பி வந்துடணும். அதான் ஞானியோட இறுதி இலக்கு. புரியுதுங்களா? பக்தன் வந்து ஆரம்பத்துல இருந்தே கிருஷ்ணா தான் எல்லான்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சரண்டர் ஆகி அவரோட லோகத்துக்கு அவருக்கு சர்வ் பண்ண போறான். இதுதான் 3 பேரை பத்தி இது சொல்லியிருக்கு. இப்ப தெளிவா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? பிரம்மஜோதி புரியுது மாதாஜி. உங்களை மாதிரி கோர்வையா சொல்றதுக்கு வர மாட்டேங்குது. பிரம்மஜோதியில கலந்தா மறுபடியும் திரும்பி வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களேங்க மாதாஜி. அங்கேயும் இருப்பாங்க. வந்து வந்துருவான்னு சொல்றாரு. அதாவது யார் வரமாட்டாங்க அப்படின்னா அருவவாதிங்க, அதாவது இம்பர்சனலிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க இப்ப நான் சொல்ற இந்த ஞானிலயே மாயாவாதின்னு ஒரு குரூப் இருக்காங்க, அருவவாதின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அந்த மாயாவாதிங்க திரும்பி வந்துருவாங்க, அருவவாதிங்க அங்கதான். சோ இப்ப பக்தர்கள் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இவ்வளவு நேரம் கர்மி ஞானி பத்தி பார்த்தோம். இப்ப பக்தரை பத்தி பார்க்க போறோம். எஸ், அடுத்து வேற யாரோ ராஜேஸ்வரி மாதாஜி படிங்க. நான் படிக்கிறேன். படிக்கிறேன். அத்தகு பக்தர்கள் அனைவரிலும் கோபியர்கள் உயர்ந்தவர்களாக அங்கீகரிக்கப்படுகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதை தவிர வேறெதுவும் தெரியாது. அவர்கள் கிருஷ்ணரிடமிருந்து பதிலுக்கு எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. சில நேரங்களில் கிருஷ்ணர் அவர்களிடமிருந்து பிரிந்து அவர்களை பெரும் துயரில் ஆழ்த்துவார். அப்போது கூட அவர்களால் கிருஷ்ணரை மறக்க இயலாது. கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு மதுராவிற்கு சென்ற போது அவரது பிரிவை தாங்க இயலாத கோபியர்கள் துயரத்துடன் தங்களது மீதி வாழ்வை அழுதே கழித்தனர். ஒரு விதத்தில் பார்த்தால் அவர்கள் கிருஷ்ணரிடமிருந்து பிரியவே இல்லை என்றும் இதனை பொருள் கொள்ளலாம். கிருஷ்ணருடன் பழகுவதற்கு அவரை நினைப்பதற்கும் இடையே எந்த வேற்றுமையும் இல்லை. மாறாக பிரிவு துயரில் கிருஷ்ணரை நினைக்கும் அந்த விப்ரலம்ப சேவா என்பது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தியதை போல கிருஷ்ணருக்கு நேரடியாக சேவை புரிவதை காட்டிலும் மிகவும் சிறந்ததாகும். இவ்வாறாக கிருஷ்ணரிடம் கலப்படமற்ற பிரேமியை வளர்த்துள்ள எல்லா பக்தர்களிலும் கோபியர்களே மிகவும் உயர்ந்தவர்கள். இவ்வெல்லா உயர்ந்த கோபியர்களிலும் மிக ஸ்ரீமதி ராதாராணியே தலை சிறந்தவர். அவளது பக்தி தொண்டை சொன்னால் ஸ்ரீமதி ராதாராணியின் மனோபாவத்தை கிருஷ்ணராலேயே புரிந்து கொள்ள இயலாத காரணத்தினால் அவர் அவளுடைய நிலையினை ஏற்று அவளது தெய்வீக உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதற்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினார்.
இவ்வாறாக ஸ்ரீமதி ராதாராணிக்கு அனைவரிலும் தலை சிறந்த பக்தை என்பதையும், அவளது குண்டமான ஸ்ரீ ராதா குண்டமே அனைத்து இடங்களிலும் தலை சிறந்த இடம் என்பதையும் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி படிப்படியாக முடிவு செய்கிறார். பக்த புராணத்திலிருந்து வரும் பின்